உங்கள் அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல். ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும். தொழில் தொடங்க நினைச்சது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இன்னும் என்ன தொழில் எப்படின்னு முடிவு செய்யாம இருக்கிறது சரியில்லைன்னு ஸ்ரீ சொல்றா. நான் யுக்திகளை கத்துக்கிறேனே ஒழிய இன்னும் எனக்கு விசாலமான பார்வை இல்லையோ. என்னோட லட்சியம் என் கை சேருமா? தீபனின் பெரிய பெரிய கனவுகள். அத்தியாயம் 20. அம்மா, எனக்கு இப்ப சென்னை கிளம்பி வர அளவுக்கு ஆபீஸ்ல சூழ்நிலை இல்ல. கொஞ்சம் உங்க மருமக கிட்ட சொல்லி அவளை மட்டும் மதுரை போக சொல்லுங்க. நான் அடுத்த முறை வரேன்னு சொல்லுங்க. அவளுக்கு எப்ப விருப்பமோ அப்ப மும்பை வர சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் போனை வைத்த மகன் கையில் கிடைத்தால் தோளுக்கு மேல் வளர்ந்தவன் என்ற எண்ணத்தை விட்டு அவனை 4 அறை விடும் அளவுக்கு கடுப்பில் ஆழ்ந்தார் நளினி. இதை எப்படி மருமகளிடம் சொல்வது என்று அவர் யோசித்துக் கொண்டிருந்த தருணத்தில் ஆதியும் தனுவும் ஏதோ முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்க, என்ன இங்க தீவிர ஆலோசனை என்று அவர் அமர்ந்தார். அத்தை, நானே உங்களை கூப்பிட நினைச்சேன். தாத்தா ஒரு ஐடியா சொல்றாரு, அது எப்படின்னு பாருங்க என்று ஆதி சொன்னதை சொன்னாள். நல்ல யோசனை தான், ஆனா இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றினா நல்லா இருக்கும் என்று பதில் வந்தது அசோக்கிடமிருந்து. மாமா, நானும் அதான் யோசிச்சேன். தாத்தா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு ஏஎம்சி மாதிரி போட்டு ப்ராடக்ட்ஸ் விற்க சொல்றாரு. நான் ஏன் ஒரு ஆட்டோமேட்டட் வீட்டை டிசைன் பண்ண கூடாது? எனக்கு புரியலையே என்றார் நளினி. அத்தை, வீட்டுக்கு தேவையான எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களையும் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற பிரத்யேக பொருட்களை உற்பத்தி செஞ்சு முழு வீட்டையும் ரிமோட் சிஸ்டம் செஞ்சு கொடுத்தா என்று அவள் யோசனையை சொல்ல, நல்ல யோசனை தான் தனு. ஆனா இதுக்கு உனக்கு நிறைய சப்போர்ட் வேணுமே. உன்னோட ஐடியா உடனே வேற பெரிய கம்பெனி காப்பி அடிச்சா நீ மேல வர்றது ரொம்பவே கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்ல, இன்னும் அதுக்கு உனக்கு நிறைய சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும்ல என்று அசோக் சொல்ல, சரியா சொன்னீங்க மாமா. இது என்னோட லாங் டைம் கோல். இதுக்காக நான் என்ன தகுதிப்படுத்திக்க விரும்புறேன். இன்னும் 2 வருஷத்துல இத தொழிலா பெருசா ஆரம்பிக்க தேவையான எல்லாத்தையும் இன்னையில இருந்து நான் கத்துக்க போறேன் என்று உற்சாகமாக சொன்னாள். நீ சொல்றது சரிதான் தனு. அப்போ நீ மும்பை கிளம்பு. அப்பா அம்மா எல்லாரையும் பாத்துட்ட. எங்க கூடவும் ஒரு வாரம் இருந்துட்டல. இப்ப ஊருக்கு போயிட்டு அப்புறம் தீபன் கூட கிளம்பி வா என்று நளினி நாசுக்காக மகன் வரவில்லை என்று தெரியப்படுத்த, அவருக்கு ஆபீஸ்ல என்ன பிரச்சனையோ, எப்படி தனியா சமாளிக்கிறாரோ, சாப்பாட்டுக்கு வேற சிரமப்படுவாரு என்று புலம்பியவள், மாமா டிக்கெட் இருக்கான்னு பாருங்க, நாளைக்கே கிடைச்சாலும் ஓகே என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்றவளை நம்மட்டு சிரிப்போடு பார்த்தார் நளினி. ஆனால் அசோக் அவரை முறைத்தபடி, ஏன் தீபு வரலையா? அந்த பொண்ணை தனியா அனுப்பி இப்பவே தனியா வர சொல்றான், என்ன நடக்குது என்று அவர் கோபம் கொள்ள, இங்க பாருங்க, உங்க பையன் எப்படி இருந்தாலும் ஏன் மருமக ரொம்ப சரியா இருக்கா. கண்டிப்பா எல்லாமே மாறும். நாம தான் பொறுமையா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு எழுந்து போனார். ஆதி மகனின் கையை ஆதரவாக பற்றி கொண்டு, உன் மரியாதைக்கு கலங்க வர்றது போல தீபன் நடந்துக்க மாட்டான்டா. அவனும் நம்ம போலவே ஏதோ குழப்பத்துல இருக்கலாம். நான் கிருஷ்ணன் கிட்ட பேசுறேன். அவர் பேசினா எல்லாமே சரியா வரும் என்று வீட்டு மாப்பிள்ளை மேல் மதிப்பு வைத்து ஆதி கூறினார். அவர் நேத்தே போன் பண்ணாருப்பா. ஆனா ரூபன் பத்தி ஏதோ சொல்ல வந்தாரு. அதான் வேண்டாம் மாப்பிள்ளைன்னு சொல்லி வச்சுட்டேன் என்று சொல்லி அவரும் அறைக்கு செல்ல, ஆதி கிருஷ்ணன் எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடியவர் என்பதால் ரூபன் பற்றிய விஷயத்தை பேசி இருக்கிறான். ஆனால் என்னவாக இருக்கும் என்று யோசனையில் ஆழ்ந்தார். அவள் பயணம் முழுவதுமே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாள். கல்லூரி காலம் முதலே ரூபன் என்றால் அனிகாவுக்கு பிரியம் அதிகம். அவனின் புத்திசாலித்தனத்தின் மேல், அவன் ஆர்வத்தின் மேல் என்று மெல்ல மெல்ல அவளின் இதய கூட்டில் காதலனாக அவன் பரிமளித்த போதுதான் தன் பெற்றோர் தன்மேல் வைத்துள்ள நம்பிக்கை அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஏதோ குருட்டு தைரியத்தில் அவனிடம் காதலை சொல்லி அவனுக்காக காத்திருந்து இத்தனை ஆண்டுகளை நகர்த்தியவளால் அவனுக்கு திருமணம் என்பதை தாழ முடியவில்லை. என்ன முயன்றும் தன் தந்தையிடம் தன் காதலை வெளிப்படுத்த திறனற்றவளாக அவள் தவிக்க, ரூபன் சொன்ன எந்த வழியையும் அவள் கேட்க மறுத்துவிட்டாள். ரூபனுக்கு அவள் மேல் ஆழ்ந்த காதல் இல்லை என்றாலும் அவள் அவன் மேல் வைத்த காதலை அவன் உணர்ந்திருந்த காரணத்தால் பொறுமை காத்தான். ஆனால் அவன் திருமணத்தை கடைசி நேரத்தில் அனிகா அவனை வைத்தே நிறுத்த முயன்றதில் வெறுத்து போனவன் அன்று ஹைதராபாத்திலிருந்து கிளம்பி விட்டான். அவனை தடுக்க முயன்று முடியாமல் போனதால் 1 வாரமாக துவண்டு கிடந்தவள்
இதற்கு மேல் தாமதம் செய்வது தன் வாழ்வையே கேள்விக்குறியாக்கும் என்ற பயத்தால் ரூபனை தேடி கிளம்பி விட்டாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவளிடம் ரூபன் தற்போது வேலை பார்க்கும் நிறுவன முகவரியை தவிர அவர்கள் சம்மதிக்காததோடு அவன் சென்னை வீட்டு முகவரியை மட்டுமே தந்தனர். வீட்டில் சென்று அவனை கண்டு மன்னிப்பு கோரும் எண்ணத்தில் அனிகா அங்கே பயணமாகிறாள். நீ சொல்றதெல்லாம் புரியுது கிரிஷ். ஆனா இதெல்லாம் இப்ப நீ கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? உன் வாழ்க்கையை முடிவு செய்யும் போது எங்க கிட்ட பேசாம இன்னைக்கு அது தப்பா மாறினதும் உனக்கு அப்பா அம்மா தேவைப்படுறோம். இதே அந்த பொண்ணு சரியா இருந்திருந்தா நீங்களை தேடி இருக்கவே மாட்ட இல்ல என்று கிறிஸ்டின் தாய் சுஷாந்தி கூறினார். அம்மா பிளீஸ்மா, பேசி பேசி என்னை இன்னும் குற்ற உணர்ச்சியில தள்ளாதமா, எனக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லு பிளீஸ் என்றதும் 2 நாள் கழிச்சு நாங்க வரேன்டா, அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம், நீ நிம்மதியாரு, உனக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் அம்மா செய்வேன் என்ற மகனுக்கு வாக்களித்தவராக பெங்களூர் நோக்கி அடுத்த 2 நாளில் பயணமானார் சுஷாந்தி. மேகநாதன் சாய்வு நாற்காலியில் தலை சாய்த்து அமர்ந்திருக்க அருகில் அமர்ந்த வான்மதி, என்னங்க பாப்பா இப்படி சொல்றா? அவ மாப்பிள்ள கூட அடுத்த வாரம் வருவான்னு நினைச்சேன். ஆனா இப்படி மறுபடியும் பம்பாய்க்கு போறேன்னு சொல்றாளே, நம்ம கிட்ட அவ எதையும் மறைக்கல தானே என்ற மனதின் ஆற்றாமையை வெளியிட, எனக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் நெருடலாதான் மதி இருந்தது. ஆனா அவ முகத்துல இருக்க சந்தோஷம் நிஜமானது. அவ விருப்பப்படி அங்க அவளை விடுறாங்க என்று சொல்ல, நம்ம கிட்ட வளர்ந்திருந்தா கண்டிப்பா நாமளும் அப்படித்தானே வளர்த்திருப்போம் என்று கிடைத்த சந்தில், உங்கள் அம்மா தானே என் மகளை வளர்த்தது என்று சொல்ல, ஏதோ கொஞ்ச நாளா 2 பேரும் சண்டை போடாம இருக்கீங்களேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆரம்பிச்சாச்சா என்று அவர் சலிக்க, உங்களுக்கு ஏன் நான் சொல்றது புரியவே மாட்டேங்குது? நான் ஒண்ணு உங்க அம்மாவை குறை சொல்லல. நான் முழு சுதந்திரம் கொடுக்கறேன்னு சுபாவை கண்டிக்காம வளர்த்தது தப்புன்னு எனக்கு புரியுது. அதே போல உங்க அம்மா நம்ம தனுவை ரொம்பவே கண்டிச்சு தேவையான சுதந்திரம் கூட கொடுக்காம வளர்த்ததும் தப்பு தானே. அவங்க அப்படி வளர்க்க நானும் ஒரு காரணம், அதான் சொல்ல வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவர் உள்ளே செல்ல, ஒரு சம்பவம் வீட்டின் மனிதர்களை, அவர்கள் குணங்களை எவ்வாறெல்லாம் மாற்றுகிறது என்று யோசிக்க துவங்கினார் மேகநாதன். அடுத்த வீட்டுக்காரர் என்ன நினைப்பா என்ற அதிகபட்ச கவலை கொள்ளும் குணம் கொண்ட வான்மதி சுபாவின் வெளியேற்றத்தால் தன் தவறுகளை உணர்ந்திருக்கிறார். இப்போதெல்லாம் யாரேனும் அவளிடம் எதுவும் கேட்டாலும் முடிந்தவரை சமாளிப்பாக பதில் சொல்பவள் முடியாத பட்சத்தில், ஆமா என்ன செய்ய, எங்க நிலைமை இதான், இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்று முகத்தில் அடித்தார் போல சற்றே தேனில் தோய்த்த வார்த்தைகளால் கேட்டுவிட்டு விலகிச் செல்கிறாள். சமுதாயம் என்பது நம்மை ஊக்கப்படுத்தவும் துவளும் போது தோள் கொடுக்கவும் முயற்சிப்பதை விட எப்போது வீழ்வார்கள் என்று காத்திருக்க துவங்கிவிட்டதை உணர்ந்தாலே நாம் நம் வாழ்வை மட்டும் உன்னிப்பாக பார்த்து வாழ துவங்கி விடுவோம். வான்மதியும் விழித்துக் கொண்டார் என்று மேகநாதன் நிம்மதியடைந்தார். தாய் போன் செய்து தன்யா சென்னையிலிருந்து கிளம்பிவிட்டாள் என்று சொன்னதிலிருந்து ஆச்சரியம் கொண்டான் தீபன். கண்டிப்பாக தாய் வீடு சென்று மெல்ல திரும்புவாள் என்று அவன் நினைத்திருக்க, உடனே அவள் மும்பை வருவதை அவனால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. வீட்டில் எப்படியும் ரூபனை பற்றிய பேச்சுக்கள் அடிபட்டிருக்கும். அங்கே இருக்க அவளுக்கு சங்கடமாக இருந்திருக்கலாம். ஏன் மதுரை சென்றாலும் நிலை இதுவாகவே இருக்கும் என்றதும் அவள் மும்பை வர திட்டமிட்டிருக்கலாம் என்று அவனே ஏதேதோ முடிவு செய்து கொண்டான். தன்யா வந்ததும் அவளோடு பேச வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு செல்போனை நோண்டிக் கொண்டு இருந்தவன் விழிகளில் அந்த விளம்பரம் பட அவன் முகத்தில் அழகிய புன்னகை விரிந்தது. வேகமாக எழுந்து உடை மாற்றிக்கொண்டவன் அந்த விளம்பரத்தில் குறிப்பிட்ட இடத்தை அடைந்தான். அவர்களிடம் அவனின் சந்தேகங்கள் பலவற்றை அவன் கேட்க பொறுமையாக விளக்கிய அவர்கள் அவன் கேட்ட விஷயத்துக்கு தேவையான ஆவணங்களின் பட்டியலை நீட்டினர். யோசனையாக பெற்றுக் கொண்டவன் மனதில் கண்டிப்பாக இதை செய்தே ஆக வேண்டும் என்ற உத்வேகம் பொங்க அவன் அடுத்து போன் கால் அவன் தாய் நளினிக்கு செய்தான். அம்மா, எனக்கு நான் கேட்கிற எல்லாமே இன்னும் 2 நாள்ல கொரியர்ல அனுப்பணும், நீதான் பொறுப்பு என்று அவனுக்கு வேண்டியதை சொல்ல, முதலில் புரியாமல் திகைத்த நளினி மகனின் நோக்கம் புரியவும் மனதால் மகனை மெச்சிக்கொண்டார். ரொம்ப சந்தோஷம் தீபு, எங்க நீயும் குழம்பி எல்லாரையும் கொல்லப்படுவியோன்னு நானும் அப்பாவும் பயந்தோம். ஆனா நீ அப்படி இல்ல என்று நிம்மதியாக சொல்லிவிட்டு நளினி போனை வைக்க, இவ்வளவு நேரம் இருந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் காற்றில் பறந்தது போல திகைத்து நின்றான் தீபன். நான் குழப்புவேனா? அப்போ அந்த அளவுக்கு கொஞ்ச நாளா நம்ம நடவடிக்கை இருந்திருக்கு. அதே போல கல்யாணத்தை பத்தின பேச்சுக்களும் வீட்டுல நடந்திருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் ஸ்ரீ நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல. நமக்கு போன் பண்ணது போலத்தானே அண்ணா அவங்களுக்கும் போன் பண்ணிருப்பான். ஒருவேளை
என்று அவன் கற்பனை குதிரை காற்றை கிழித்துக் கொண்டு காட்டாற்ற வெள்ளமாக எங்கெங்கோ பயணப்பட்டது. இது எதுவுமே தெரியாமல் கணவனை ஒரு வாரத்திற்கு பின் காணப்போகும் ஆர்வத்தில் மனம் நிறைந்த காதலுடன் மும்பையை நோக்கி பயணமானாள் தன்யஸ்ரீ. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திற்கு பயணமாகிறார்கள். இவர்கள் பயணத்தால் வாழ்வில் என்னென்ன மாற்றங்கள் நிகழவிருக்கின்றன? இந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா? அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம். மறக்காம உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.